இன்பமெங்கே 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 என்று தேடு. தினமும் எழுந்துக்கிறது காதலை நோக்கி. காதல் அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. பல கோடி மக்கள் வாழற இந்த உலகத்துல எனக்கு எப்படி நான் மட்டும் தனியா தெரிகிறேனோ அப்படியே மற்றவங்களுக்கும் நான் தனியா தெரியணுங்கிற ஆசை. டு பி டிஃப்ரெண்ட், அதுக்கான அடையாளங்கள் 4 பேர் நின்னா நான் தனியா தெரியணும். அப்படி இல்லாம கடல்ல கலந்த நீர் துளியா இருந்துட்டா நான் எங்க அப்போ? பிறந்ததுலேருந்து எனக்கு நான் தனி ஸ்பெஷல் அப்படின்னு தெரிய முன்னாடியே அம்மா அப்பா வீட்டில் இருந்த எல்லாருக்கும் நான் ஸ்பெஷல். குழந்தானா அழும், அது நார்மல். ஆனால் நான் குழந்தையா அழுதா என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் ஆசை காட்டி செல்லம் கொடுத்து எல்லாரும் பார்த்துப்பாங்க. எனக்கே தெரியாமல் நான் ஸ்பெஷலுங்கிற எண்ணம் அங்கேருந்து தான் எனக்குள்ளே பூந்துச்சு போல. லிட்டில் ரெய்னம் எல்லார் வீட்லேயும் அப்படிதாங்க. வளர வளர ஸ்கூலில் என்ன மார்க் வாங்குறேன், என்னென்ன போட்டியில் கலந்து ப்ரைஸ் வாங்குறேன் எல்லாம் என்னை தனியாக காட்ட தொடங்கிச்சு. டீனேஜ் வந்ததும் தனியாக தெரியணுங்கிற எண்ணம் இன்னும் மேலோங்கி நின்றுச்சு. மற்றவங்களுக்காக என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிறேன், என்ன மாதிரி முடி வெட்டிக்கிறேன், கல்ச்சுரல்ஸில் ஏறி கைத்தட்டு வாங்குறது, இப்படி ஏதாச்சும் பண்ணி தான் தனியாக தெரியணுங்கிற வெறி எல்லாருக்கும். ஏதோ ஒரு சொந்தக்கார பையன் நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போயிட்டான், அதை எல்லாரும் ஸ்பெஷலாக பேசினா நம்மளும் இது மாதிரி எதனா பண்ணணும், அப்போ தான் நம்மளும் தனியாக ஸ்பெஷலாக தெரியும்னு கிடைச்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எதுக்காக ஜஸ்ட் பி செப்பரேட், கூட்டத்திலேருந்து தனியாக தெரியும். இப்படி தனியாக தெரியணும்னே பிலாங் ஆன எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் பி செப்பரேட் ஃப்ரம் தட். அப்போ தானே 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு ரிபல் மைண்ட் செட். கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிடணும்னு சொன்னால் ஒன்றுமே சொல்லாமல் நம்பிக்கையோடு அப்படியே போயிட்டு வந்தா அங்கே நான் எங்க? ஸோ உடனே கோயில் இல்லாத ஊர்லலாம் நல்லது நடக்காதா? மனுஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட முன்னாடி சாமி எங்கே இருந்துச்சுன்னு என்னை ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டு இருந்த அதே வீடு அப்படியே ஆப்போசிட். எதுக்கு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு ஊரோட ஒத்து வாழணும், சொசைட்டியோட ஒன்றா இருக்கணும், ரைட் த டைம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சொல்ல சொல்ல அதுவே என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. மற்றவங்க மாதிரி நான் இல்லை, தனியாக இருக்கேன். இது நான் மட்டும் இல்லை, நம்மளுக்கு தனியாக தெரிகிற எல்லாருமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டு ஐடென்டிஃபை as something just that we don't go unnoticed or at least ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு a smaller group. நான் உன்ன மாதிரி இல்லைங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நானே தந்துக்கேன். அப்போது என்னை சார்ந்த விஷயங்களை நானாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி எப்படி நம்மளே தனியாக பார்க்குறோன்னு. பேரை தனியாக காட்டுது, வேலை தனியாக காட்டுது, படிப்பு தனியாக காட்டுது, ட்ரெஸ்ஸிங் தனியாக காட்டுது, நம்பிக்கை கொள்கை இது எல்லாம் எனக்கு தனியாக காட்டுது, என்ன டிஃபைன் பண்ணுது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் சேச்சுரேட் ஆகும்போது தான் இன்னும் தேட வைக்குது. பர்சனாலிட்டி ஐடென்டிட்டி, காஸ்ட் ஐடென்டிட்டி, ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி, லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி, எனி ஐடென்டிட்டி ஃபார் தட் மேட்டர். இந்த ஃபனல் மார்க்கெட்டிங்கில் டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி சர்க்கிள் சின்னதாகி நான் மட்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுது. இதெல்லாம் தப்பா தேவையாங்கிற கேள்வி ஒரு கவலையை விட இதெல்லாம் என்ன ஒரு பொது பிலாங்கிங் ஒன்னஸ்லேருந்து பிரிக்குதுங்கிறது தான் உண்மை. உன்கிட்டேருந்து என்ன வேறையா பார்த்துட்டேனாலே அது காதல் இல்லாமல் போயிடுது. இல்லை, மனுஷன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் பிலாங் பண்ணால் அது கீழே செப்பரேட் பண்ணுற ஐடென்டிட்டிஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிடும். ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜன், பிலீஃப் எல்லாமே. மனுஷங்கிற ஐடென்டிட்டியை கடந்துட்டா இன்னும் ப்ராடர் பிலாங்கிங் அண்ட் ஒன்னஸ். ஸோ இது தெரியும் போது தனியாக தெரியணுங்கிற எண்ணத்தை கில் பண்ண முடிவு பண்ணுறேன். பட் கூடவே பிறந்ததுலேருந்து ஃபீட் பண்ணி வளர்த்த எண்ணத்தை இன்ஸ்டண்ட்டாக எப்படி கொலை பண்ணேன்? மைண்ட்ஃபுல்லாக டீல் பண்ணலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் கவனிக்காமல் நம்மளுக்கே தெரியாமல் அது எட்டி பார்த்துரும்ல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏதோ எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை பர்சனலாக எடுத்துகிட்டு அவங்களால முடியாத ஒன்று நம்மளால முடியுது, அதான் அப்படி சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டேருந்து என்ன செப்பரேட் பண்ணிக்கிறது.
ஒரு 4 பேரோட சாப்பிட போகும்போது நான் டைரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்டேன்னு தனியாக தெரியுறேன். ஆனால் டைரி சாப்பிடாத ஒரு 4 பேரோட போகும்போது அவங்களோட ஒன்றா இருக்கேன். ஸோ எனி டிஃப்ரென்ஸ் உங்ககிட்டேருந்து வித்தியாசப்பட்டு நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அது எல்லாத்தையும் தகர்த்தா ஒன்றாயிடுறேன் உன்னோட. அதானே காதல். காத்தோடு ஆடுற இலை மாதிரி. டு பி ஒன் வித், டு பி வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ். வித்தியாசங்களை தவிர்ப்பது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான விஷயமானா எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் தான். ஏன்னா இட் இஸ் டு டூ வித் த மைண்ட். நான் அப்படி தான் டீல் பண்ணுறேன். சேலஞ்சிங்கே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ப்ராடர் ஐடென்டிட்டிஸ் கூட எப்படியாச்சும் கிராஸ் பண்ணிடலாம். பர்சனல் ஐடென்டிட்டிஸ் தான் கஷ்டம். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இதுதான்னு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விஷயங்கள். இப்போ வேறு ஜெண்டரை தனியாக பார்க்காம இருக்கிறது ஒரு ஸ்டெப். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என் ஜெண்டரை என் ஐடென்டிட்டியாக பார்க்காம இருக்கணும். வேறு மொழி பேசுகிறவங்கள தனியாக பார்க்காம இருக்கிறதும் அதே மாதிரி தான். நான் என் மொழியை என் ஐடென்டிட்டியாக பார்க்காம இருக்கணும். என்னோட எந்த விதத்துலேயும் வேற ஒருத்தங்க வித்தியாசம் இல்லைன்னு பார்க்காம இருக்கணும். அதுக்கு நான் என்ன எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கணும். ஏன்னா டு ஐடென்டிஃபை அஸ் எனி திங் இஸ் டு ஒன்லி செப்பரேட் ஒன் செல்ஃப். இதை எப்படி பார்க்குறேன்னா எவ்ரி சாய்ஸ் டெசிஷன் எவ்வளோ யோசித்து எடுத்தாலும் இட்ஸ் ஒன்லி அன் ஆக்சிடென்ட். அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு, அவ்வளவுதான். அதை போய் நான் பெருமையே இல்லாமல் சிம்பிளாக அது நான் நினச்சிக்கிறதோ தான் ப்ராப்ளமே. இதுவே எப்படின்னா சாய்ஸே இல்லாமல் என் டெசிஷன்னால இல்லாத விஷயத்த நான் நினச்சிக்கிறது எவ்வளோ பெரிய காமெடி ஆகும். 1 by 1 தூக்கிட்டே வரணும். டிஃப்ரென்ஸே இல்லாத நினைக்கு. நானா இருந்துக்கிறேன், நீயா இருந்துக்கனா அது நெவர் பாசிபிள். இல்லைன்னா இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் அது ப்ராபப்ளி பாசிபிள். ஏன்னா நானா இருக்கேங்கிறது தான் ரூட் காஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸே. உன்கிட்டேருந்து நான் எந்த விதத்துலேயும் வித்தியாசமானவன் இல்லைங்கிற ஸ்டேட்டில் தான் ஒன்றா வரேன். அதுதான் உண்மை. டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன உன்கிட்டேருந்து பிரித்து பார்க்கறது தான். அது இமேஜினரி. நானாக உருவாக்கினதை நானே அழிச்சா உண்மையோட ஒன்றாகி எல்லாத்தோட ஒன்றாகி காதலாக இருக்க முடியும். வித்தியாசங்களை ஏற்பது தானே காதல் அப்படின்னா இல்லை. வித்தியாசங்களை விட்டுட்டு ஒன்றா சேர்றது தான் காதல். நீயா இருந்துக்க, நானாக இருந்துக்கிறேன். இட்ஸ் லைக் இந்த தண்ணி மேலே மிதக்கிற ஆயில் மாதிரி ஒன்றா இருக்கும், ஆனால் நீயா இரு. அது எப்படி காதல்? காதல் இந்த நீர்த்துளி கடலோடு சேர்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றா கலக்கணும், வித்தியாசங்களே இல்லாமல். இன்ஃபேக்ட் காதலை உணரலாம் முடியாது. நீர்த்துளி கடலை உணருமா? அப்படியே மொத்தமாக கலந்துருது இல்லை, கடலாகவே ஆகிடுது. அந்த மாதிரி காதலாகவே ஆகிடணும். காதலாக இருக்கணும். அன்னைக்கு மொழி இருக்காது, ரிலிஜன் இருக்காது, ஜெண்டர் இருக்காது, நீ இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. காதல் அதை நோக்கி ஒன் டே அட் அ டைம், ஓவர் கம்மிங் ஒன் ஐடென்டிட்டி அட் அ டைம். நானா என்னை கட்டி போட்டிருக்கிற ஒவ்வொரு அடையாளத்தையும் தனித்துவத்தையும் தகர்த்து அறுத்து நம்பிக்கையோட ஒரு நாள் நான் ஒன்று தனியாக பிரிஞ்சு இல்லாமல் எல்லாத்தோட ஒன்றா காதலாக இருப்பேன்னு. பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு நாள் சேர்ந்து தானே ஆகணும். சேராமல் எப்படி? உயிர் தன்னை விட்டு பிரிஞ்சு உடலோடு சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உயிரோட உயிர் கலக்கத்தானே வேணும். அதுதானே காதல். இன்பமெங்கே என்று தேடு